நாம ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். பரலோகத்தின் தேவன் இந்த கால வேளையில அருமையான காசிநாதருக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த மனிதனை கொண்டு, இந்த கர்த்தருடைய மகனை கொண்டு இந்த இடத்துல ஒரு தேவனுடைய வீடை ஆமென் ஏற்படுத்தும்படியாய் கர்த்தர் சித்த வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, அன்புள்ள ராஜாவே, ஆண்டவரே, இந்த நாளில கூட ராஜாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாச. ஆண்டவரே, தாவீதுக்கு சொன்னீங்க உன் மகன் சாலமோனை கொண்டு அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டுவேன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பா, அதை நிறைவேற்றி முடித்தீங்களா ஆண்டவரே. இந்த தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் பா. அந்த நாளில அருமையான ஐயா உள்ளத்துல நீங்க ஏவி எழுப்பி ஆண்டவரே இந்த ஆலயத்தை கட்டும்படியாக நீங்க திரும்பிச்சதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திர. இசைவா இணைக்கப்பட்டு கூட்டி கட்டப்பட்டு வருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பவே நாம தேவனுடைய மாளிகையாக பண்டையாக ஆண்டவரே ஒரு பரிசுத்த ஆலயமாக ஆண்டவரே இந்த இடத்துல அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அநேக ஜனங்கள் ஒரு மெய்யான ஜீவனுள்ள தேவனை கண்டுகொள்ள பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமுள்ள படுத்த ஒரு கூடிய இடமாக இந்த இடத்தை மாற்றுங்க ஆண்டவரே. சுவே ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. இதற்கு காரணமா இருக்கிற அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திர தமிழ் ஐயாவுக்காக, மலர்ச்சிக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, அடியலுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த இடத்தை ஆண்டவரே ஸ்தோத்திர நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஆண்டவரே இந்த இடத்துல உங்க பிரசன்ன இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆலயத்துல நீங்க இறங்கி வாங்க. உங்களுடைய ஆண்டவரை மகிமையின் மேக இந்த இடத்தை நிரப்புவதாக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ராஜாவை ஸ்தோத்திர ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இதனுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கிருபையாய் நடத்தி இந்த இடத்துல ஒரு மகிமையான தேவாலயம் எழும்பி தேவனை தொழுது கொள்ள, பணிந்து கொள்ள உதவிச்சு ஆசீர்வதி. பெரிய காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களையும் மறந்து